ஆமாம், அதுக்கான முயற்சி தான் தம்பி செய்கிறாரு. அதை நான் வரவேற்கிறேன். இந்த மண் தம்பியெல்லாம் வரும்போது இன்னும் கொஞ்சம் வலிமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஒரு ஆளே எழுத்து எல்லா பக்கமும் சண்டை செய்ய முடியல. அப்போ அவர் வந்தால் இன்னும் கொஞ்சம் ஆதரவாக இருக்கும். அதனால அவர் வரணும் அதுக்கான முயற்சி இதெல்லாம் ஒரு இது தானே. இப்போ இது வரும்போது இப்போ நாங்கள் தொடக்கத்துலேருந்தே செஞ்சோம், இயக்கமாக இருக்கும் போதுலேருந்து. அவர் இப்போ வரணும்னு நினைக்கிறாரு, அதுக்காக இதையெல்லாம் செய்கிறாரு. அதை வரவேற்று பாராட்ட வேண்டியது சார். விரைவில் விஜய் அவர்களும் வருவார் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்காரு. இந்த ரஜினிகாந்தையும் கமலஹாசனையும் அடிக்கிற அடியில் இனி எந்த நடிகனுக்கும் கட்சி ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் வராது. எல்லாருக்கும் சேர்த்தா நடிக்கிறது மட்டுமே நாடாள தகுதின்னு நினைக்கிற ஒரு கொடுமை இருக்குல்ல, அதை இதோட முழிக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரோட் சைட் அம்பானிஸ். எல்லாம் தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கும் பொதுமக்களாகிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம சோஷியல் மீடியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நாய் கத்துற சவுண்டாக இருக்குல்ல, அந்த சைடு இந்த சைடு பின்னாடி சைடு எல்லா சைடும் பார்த்தீங்கன்னா ஒரே கத்தலாக இருக்குது, கதறலாக இருக்குது. ஸோ நீங்கள் தம்ப்நெயில் பார்த்து தான் உள்ளே வந்திருப்பீங்க. ஆமாங்க, திமுகவும் நாம் தமிழர் கட்சியும் கூட்டணி. ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும்ல, எப்படி நம்ம திமுகவும் பாஜகவும் மறைமுக கூட்டணி அதுக்கான நிறைய விஷயங்களை நம்ம எடுத்து சொல்கிறோமோ அதே மாதிரி ஒரு நரேட்டிவ் தான் இங்கேயும் நடக்குது. ஸோ யாருக்குமே தெரியாமல், அதாவது நீங்கள் வா நீ விஜயை திட்டு இந்த ஒரு அமௌண்ட்டு சொல்லி திமுக சைட்லேருந்து கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு வந்து ஆன்லைனில் உட்காந்து ஒரு வீடியோக்கு 2 லட்ச ரூபா கேள்விப்பட்டேன். ஸோ பேசுனா நமக்கு 2 லட்ச ரூபா. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் ஒரு 3 வீடியோ பார்த்தாங்கன்னா அவரோட வருமானம். ஸோ இதுதான் நடந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய புது ரூல்ஸ்லாம் காவல்துறை சைட்லேருந்து வந்திருக்கு, அதை பற்றியும் பேசுவோம். நிறைய பேர் சொல்கிறாங்க திருச்சியில் பார்த்தீங்கன்னா வெறும் ரசிகர்கள் மட்டும்தான் வந்தாங்க, பொதுமக்கள் எங்கே வந்தாங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க ஆன்லைனில். அதை பற்றி திமுக ஐடிவிங்க அதை பரப்பிட்டே இருக்காங்க. ஸோ அதுக்கான ஒரு விடையும் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம டைரக்டர் சங்கர் அவர்கள் இயக்கி சூப்பர் ஹிட்டான படம், பேர் கூட அந்நியன் படத்தோட பேர். அதில் விக்ரம் சார் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக நடிச்சிருப்பார். அவரோட நடிப்பு திறமையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது டக்கு டக்குன்னு மாறுவார். திடீர்னு அந்நியனாக வருவார், திடீர்னு அம்பியாக வருவார், திடீர்னு ரெமாவாக வருவார். ஸோ அந்த படத்தை இப்போ பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்கள் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, லேட்டஸ்ட்டாக ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. ஸோ எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு கட்சியை நம்ம எதிர்த்து பேசுகிறோன்னா ஆளுங்கட்சியை தான் நம்ம எதிர்த்து பேசுவோம். அவங்க பண்ணுற குறைகள்னால தான் நம்ம கட்சி ஆரம்பித்து மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வந்திருக்கோம். ஸோ எல்லாருமே அப்படி தான் நினைப்பாங்க. ஆனால் ஒருத்தர் மட்டும் பார்த்திங்கன்னா நீ இப்படி போறியா நான் இப்படி போகிறேன், அதாவது நம்மளோட பார்வை என்னன்னு தெரியும். நம்ம பார்த்திங்கன்னா தமிழக அரசு அதாவது திமுகவை நம்ம எதிர்த்துட்ருக்கோம், பாஜக எதிர்க்கிறோம்னு சொல்லி நம்ம ஓப்பனாக சொல்லிட்டோம். ஏன்னா அவங்க தான் ஆளுங்கட்சி, பிரைம் மினிஸ்டர் அவர் பார்த்திங்கன்னா இந்தியாவை ஆண்டுட்டுருக்காரு. ஸோ இந்த 2 தான் நம்மளோட எதிரிகள்னு சொல்லி நம்மளோட அரசியல் நம்ம கரெக்டாக பண்ணிகிட்ருக்கோம். எல்லாருமே அவங்கவுங்க பார்ட்டில் கரெக்டாக போகிறாங்க. ஆனால் இந்த நாம் தமிழர் கட்சி மட்டும் டிஃப்ரெண்ட்டாக ஒரு வேலை போகிறாங்க. ரீசன் என்னன்னா, இப்போ நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும். இப்போ எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல மீட்டிங் நடத்துகிறாரு. ஆனால் எதுனா ஆன்லைனில் வருதா, பெருசாக வரல. அவர் ஷேர் பண்ணால் அது 4 பேருக்கு பார்க்குறாங்க, அவங்க தொண்டர்கள் பார்க்குறாங்க. நான் விஜய் நான் பேசினா மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நேஷனல் மீடியா, நிறைய பொதுமக்களுக்கு வாட்ஸ்அப்பில் இன்ஸ்டாகிராமில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஷேர் ஆகுது, எல்லார் பார்வைக்கும் போகுது. ஸோ மீதி ஏதாவது கட்சிகள் பண்ணால் எங்களோட திமுக பண்ணாலும் பார்த்தீங்கன்னா பெருசாக கவரேஜ் ஆகிறது இல்லை. ஸோ சினிமா துறையில் கூட தெரியும். சினிமா துறையில் பார்த்தீங்கன்னா நம்மளை தொட்டால் தான் பார்த்தீங்கன்னா வியூஸ் போகும், நிறைய ரேட்டிங் வரும், நிறைய விஷயங்கள் வரும். அதே பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் சினிமா துறை சேர்ந்தவர். ஸோ அவருக்கு நல்லா தெரியும், நம்ம தம்பி விஜய் அவர்களை தொட்டால் நம்மளோட வீடியோ ரீச் ஆகும், நம்மளை 4 பேர் பார்ப்பாங்க, நம்ம பற்றி நிறைய பேர் பேசுவாங்கன்றது நல்லா தெரியும். ஸோ நம்மளோட நரேட்டிவை தெரிஞ்சுக்கிட்டாரு. அதாவது விஜய் சொல்லிட்டாருப்பா டிஎம்கே விசஸ் டிவிகேன்ட்டார், இதை நம்ம மாற்றி என்டிகே விசஸ் டிவிகேவாக ஆக்கணும். அதாவது அவருக்கு ஒரு ஈகோ கிளாஷ். சீமான் அவர்களுக்கு நிஜமாலே ஈகோ டச் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். அதுக்கு என்ன மெயின் காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலகட்டத்தில் நினச்சார் தம்பி விஜய் வர்றாரு, அவர் கூட சேர்ந்துட்டு தமிழ்நாட்டை ஆண்டுலாம். ஸோ நம்ம இத்தனை வருஷமாக கத்திட்டு இருக்கோம், நம்மக்கிட்ட ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது. இவர் விஜய் மக்களேக்கமாக இருக்கும்போதே கிட்டத்தட்ட 129 கவுன்சிலர், வார்டு மெம்பர், மாமன்ற உறுப்பினர்லாம் வச்சிருக்காரு. அவர் ஜெயிச்சதை பார்த்து, அதாவது அன்னைக்கு அவர் மைக்கு பிடிச்சி பேசல, வெறும் அவரோட படத்தை மட்டும் வச்சு விஜய் அவர்களோட ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இடத்துல ஜெயிச்சிருக்காங்க, நம்மளால ஒரு கவுன்சிலர் கூட ஆக முடியலையே, சரி தம்பி வந்துட்டாரு, இவர் கூட கை கொடுத்து நம்ம எப்படியாவது உள்ள பூந்து ஜெயிச்சிடலான்னு ஒரு கணக்கு போட்டு வச்சிருந்தார். நம்ம அண்ணன் உள்ள வந்த உடனே அவரோட அரசியல் பார்த்த உடனே இவர் கன்ஃபியூஸ் ஆயிட்டார். என்னடா தம்பி நமக்கு எதிராக வர்றாரு, நம்ம பேசுனது வேற அவர் பண்றது வேறன்னு சொல்லி ஒரே கன்ஃபியூஷன் ஆயிட்டார். இதுக்கப்புறம் அவர் என்ன பிளான் பண்ணிட்டாருன்னா, எப்படி எலெக்ஷன் வருது 2026 விஜய் அவர்கள் வந்துட்டா சீமான் அவர்கள் 8% வாங்கினது குறைஞ்சிரும், நிறைய பேர் வெளியே போயிடுவாங்க, மாற்றங்களை வந்துடும், சீமானை ஒரு பொருட்டா கூட அரசியலை மதிக்க மாட்டாங்க,
விஜய் வந்துட்டா டோட்டல் வாஷ் அவுட், நாம் தமிழ் டோட்டல் வாஷ் அவுட்ன்ற அவருக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால அவர் புதுசாக ஒரு நரேட்டிவ் கிரியேட் பண்ணுறாரு. விஜயை திட்டி 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 ஓரளவுக்கு மேலே வந்துடலாம்னு சொல்லி எடுத்தவங்க கௌதம் முன்னாடி தம்பினாரு, இப்போ வேற மாதிரி பேசுறாரு. ஸோ இப்போ திமுக என்ன சொல்லுதோ அதை தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் விஜயை தாக்கி தாக்கி பேசுங்க, உங்களுக்கான வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னா இவர் கடைசியில் பாருங்க என்ன நடக்க போகுது. திமுக கூட சமரசாய் இல்லை இவங்க தான் நல்ல கட்சின்னு சொல்லி அங்கே கூட போய் சேர்றதுக்கு 90% வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா விஜய் அவர்கள் கூட அவர் சேர மாட்டாருன்னு 100% தெரிஞ்சிச்சு. ஆனால் வேற வழி கிடையாது, விஜய் அவர்கள் கிட்ட கூட சேர்க்க மாட்டாருன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ அவருக்கு என்ன ஒரு மனப்பானைனா, எலெக்ஷன் முடிஞ்சோன்னா நமக்கு விஜய் அவர்களை விட கம்மியாக ஓட்டு வாங்கிட்டோன்னா அசிங்கமாக போயிடுமே, அந்த ஈகோன்னு ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா, அது சீமான் அவர்களுக்கு நல்லாவே வந்துடுச்சு. ஸோ அவர் என்ன நரேட்டிவ் செட் பண்ணுறாருன்னா, வேற ஏதாவது கட்சி கூட சேர்ந்து கூட்டணி சேர்ந்து நம்ம ஜெயிச்சிருவோம். ஸோ ஜெயிக்கிறோமோ இல்லையா, நம்மளால ஒரு 2-3 எம்எல்ஏ வந்துட்டா ஓகேன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு அவருக்கு வந்துட்டார். அதனால விஜய் அவர்களை எதிர்க்கிறதுக்கு அவர் ஆளுங்கட்சி, அதாவது திமுகவை எதிர்க்கிறதுக்கு வேலை பார்க்கல, விஜய் அவர்களை காலி பண்ணுறதுக்கு அவரை காலி பண்ணினோம். ஈகோ கிளாஷ், அதாவது நம்மளை விட அதிகமாக அவர் வந்துடக்கூடாது, 2 வருஷம் தான் ஆகுது, நம்ம இத்தனை வருஷமாக கத்துருவோமே, சமூகம் நம்மளை தப்பாக பேசும், பார்க்குற அரசியல்வாதிகள் நம்மளை தப்பாக பேசக்கூடாதுன்றனால அவரை திமுக கூட கை கோர்க்க அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அவர் எடுத்தோம் கவுத்தம். அவர் என்ன பேசினார், என்ன டிஸ்கஸ் பண்ணார்லாம் நான் பேச வரல. அவர் இந்த அந்நியனா மாறுறது, அம்பியா மாறுறது, ரெமோவா மாறுறது, சின்ன கிளிப்பிங் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்க. நான் என்னுடைய உச்சத்தை விட்டுவிட்டு, நான் அவ்வளவு வருமானத்தை விட்டுவிட்டு வானுவ வீட்டு வாசலை எவன்டா நின்னா. இந்தியாவிலேயே அதிக சம்பளம் வாங்குற நடிகர் தமிழ்நாட்டில் அவர் தான் முதன்மையான நடிகர். உண்மையிலே பார்த்தா அவர் தான் இப்போதைக்கு சூப்பர் ஸ்டார். 180 கோடி அவருக்கு சம்பளம், 30 கோடி வரி போனாலும் 120 கோடி அவர் கையில் இருக்கு. அதை பொருட்படுத்தாம வர்றாருன்னா சரி, வரவேற்க வேண்டியதுதான். தமிழர்களுக்கு நிறைய கோடிக்கணக்கான பிரச்சனை இருக்கு, அதுல போராடுறதுக்கு நிறைய தலைமைகள் கட்சிகள் தேவைப்படுது. நான் அடைக்கலம் தேடி வரவில்லை, படைக்கலத்தோடு வரும். யாரும் வான்னு கூப்பிடலையே. நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்தால் வரவேற்பீர்களா? வரட்டுமே, விஜய் வரட்டுமே. ரஜினிகாந்த் ஆதரிக்கிறீங்களா? ரஜினிகாந்த் எனக்கு சம்பந்தம் இல்ல, விஜய் என்னுடைய தம்பி. அவர் யாரையோ வந்து கட்சி ஆரம்பிக்கிறாங்க, அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சா வரவேற்பு. இந்த வீடியோ கிளிப்பிங்லாம் பார்த்துருப்பீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அண்ணன் சொன்ன மாதிரி தான், கெட்டு போனதா செத்து போனதா நம்ம தொட்டு கூட பார்க்கக்கூடாது. அதனால் அவர் பேசினதை பற்றி நம்ம இங்கே விமர்சனம் பண்ண வரவே இல்லை. அவர் 1000 விஷயம் பேசிட்டோம். விஜய் அண்ணனை தாக்கி பேசுகிறாரு, விஜய் அண்ணன் அப்படி பண்ணார் இப்படி பண்ணார், அது ரசிகர் கூட்டம் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் பேசினார். அதை பற்றிலாம் நம்ம பேச வரல. காரணம், அவர் கெட்டு போனது, அவர் செத்து போனது. அதனால் நம்ம அவரை தொட வரல. நான் அவர் ஏன் இதை பண்ணுறாருன்னு தான் சொல்ல வரேன். ஸோ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் புரிஞ்சிருக்கும் எதனால் அவர் இதை பண்ணுறாரு. ஸோ அவர் பின்னாடி எத்தனை பேர் அவரை இயக்கிட்டு இருக்காங்க உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இன்னும் வரும் மேடைகளில் அவர் திமுகவை பற்றி ஒரு வார்த்தை பேச மாட்டார். பேசினாலும் இந்த அளவுக்கு, அதாவது தாக்கி பேச மாட்டார். முன்னாடி ரஜினியை தாக்குனாரு, கமலஹாசனை தாக்குனாரு, இப்போ அவங்களாம் அண்ணன் ஆயிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம எதிர்கட்சி ஆயிட்டோம். ஸோ அந்த அளவுக்கு வந்துச்சு. அவர் பிளான் பண்ணுறது டிவிகே விசஸ் என்டிகே, அது ஒருபோதும் நடக்காது. செத்து போனது கிட்ட நாங்கள் பேசக்கூட மாட்டோம். ஸோ இதோட அவரோட சாப்டர் முடிச்சுக்கிறேன். அவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு, அதெல்லாம் ரசிகர் கூட்டம்ட்டு. ஸோ அதுக்கு வருவோம். இப்போ திருச்சியில் நடந்த மீட்டிங் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், சுற்றுப்பயணம். விஜய் வந்து ஒரு 6 வாரமே கிரியேட் ஆயிடுச்சு. இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து போய் ரொம்ப நாள் ஆச்சு, 2-3 நாள் கிட்ட ஆகப்போகுது. இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சுட்டு வட்டாரமும் சரி, சோஷியல் மீடியாவும் சரி, ஆன்லைனும் சரி, செய்திகளும் சரி, நிறைய திமுக காரங்க கிட்ட ப்ரெஸ் மீட்டில் எல்லாருமே பேசப்படுற ஒரு பொருள், விஜய் அவர்கள் வந்து போனாரு, இவ்வளோ பேர் வந்தாங்கன்னா நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்ட்டு. ஸோ நிறைய பேர் சொல்கிறது ரசிகர் கூட்டம்ட்டு. நான் கொஞ்சம் ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். அதாவது இது பார்த்தீங்கன்னா திருச்சிக்கு போகிற வழியில் நம்ம நண்பர் ஒருத்தர் ராமன் பார்த்தீங்கன்னா எடுத்த ஃபோட்டோஸு. அவர் எடுத்து விஜயண்ணனை ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கல, எல்லாருமே விஜயண்ணன் வரத்துக்காக அங்கே இருக்கிற பொதுமக்கள், அந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் நிறைய பேர் குழந்தைங்களோட வந்தது, குழந்தைங்களை தோளில் உட்கார வச்சு போர்டை கையில் பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. எப்போவுமே ஒரு அரசியல் கட்சி ஒரு மீட்டிங்கும் போது தலைமையிலேருந்து தான் போர்டு கொடுப்பாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்தந்த கட்சிக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா 200 ரூபா கொடுத்துட்டு ஆளை கூப்பிட்டு வருவாங்க, வண்டியில் அரசாங்கம் பஸ்ஸிலலாம் கூப்பிட்டு வந்து இறக்கி விட்டுருவாங்க. இறக்கி விட்டு அவங்க போர்டு ரெடி பண்ணி வச்சுருவாங்க. அதாவது கட்சி சார்பாக போர்டு ரெடி பண்ணி கொடியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவாங்க. இதெல்லாம் எடுத்துகிட்டு போய், அம்மா நீ பிடிச்சிக்கோமா, நீ பிடிச்சிக்கோமா, யார் யார் கொடி பிடிக்கிறீங்களோ அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா 50 ரூபா, யார் யார் போர்டு பிடிக்கிறோம் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா 30 ரூபா இப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய கட்சிகள் பண்ணிட்டு இருக்கு. இந்த மாதிரி தான் அவங்க பார்த்தீங்கன்னா வெயிலில் வந்து உட்காந்து இருப்பாங்க, கொடியை பிடிப்பாங்க, 1/2 மணி நேரம் பார்ப்பாங்க, ஆள் வரல போய் ஓரமாக போய் உட்காந்துருவாங்க. அதுக்கப்புறம் எப்போ வராங்களோ போய் நிற்பாங்க, பேர் எழுதிப்பாங்க, ரிட்டன் வீட்டுக்கு போகும்போது காசை வாங்கிட்டு போவாங்க. ஆனால் நமக்கு அப்படி கிடையாதுங்க. அவங்க இன்ட்ரெஸ்டோட வந்து அவங்களே போர்டு ரெடி பண்ணி அவங்களே, அதாவது ஒரு வயசான ஒரு அம்மா பார்த்தீங்கன்னா அவங்களே கொடி கட்டுறாங்க. அது என் கண்ணால் பார்த்தேன். அந்த விஷயத்தெல்லாம் கண்ணால் பார்த்தேன், மீன்ஸ் வீடியோ மூலியமாக பார்த்தேன் அது. ஸோ நம்ம ஈஸ்வர் சரவணன் நான் போட்டிருந்தாரு, அவங்களே கொடியை கட்டி அது நிற்கிறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு மட்டும்தான் நடக்கும். இப்போ நீங்கள் நிறைய ஃபோட்டோஸ் பார்த்துருப்பீங்க, இதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம கூட இருக்கவங்க, நம்மளை நம்பி வரவங்க, நம்மளை பிடிச்சி வரவங்க எத்தனை பொதுமக்கள்ன்ட்டு. அந்த அம்மாலாம் எட்டி எட்டி பார்க்குறத பார்க்கும்போது
நிஜமாலே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவங்களாம் ஓட்டு போட மாட்டாங்கன்ட்டு. அதான் வீட்டில் எல்லா வேலையும் விட்டுட்டு விஜய் அவர்களை பார்க்க வந்து நிற்கிறவங்க எப்படிங்க ஓட்டு போடாமல் இருப்பாங்க? இப்படி ஒரு நரேட்டிவை தனியாக ஒரு டீம் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம தோழர்களுக்கும் நம்ம நிர்வாகி நிறைய பேருக்கு ஒரு விஷயத்தை இந்த நேரத்தில் தெரியப்படுத்தியிருக்கிறேன். காலையில் ஒரு நியூஸ் வருது. என்ன நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக காவல்துறையில் நிறைய பேர் அரெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்னென்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த மார்ஃபிங்லாம் பண்ணி போஸ்ட்டு போடுறாங்க. முக்கியமாக எக்ஸ் தளத்தில், ட்விட்டரில், அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லலாம் பார்த்திங்கன்னா நம்ம கட்சியில் இருக்கிற நிறைய நிர்வாகிங்க பார்த்திங்கன்னா நிறைய பேர் மார்க் பண்ணி போடுறாங்க. ஒரு இடத்துல கூட பார்த்திங்கன்னா நேரு அவர்களை பார்த்திங்கன்னா நம்ம ஏதோ தப்பாக பேசிட்டோம், அவரை மரியாதை குறைவாக பேசிட்டோம், அவருக்கு எதிராக போஸ்ட்டு போட்டோன்னு சொல்லி அவங்க மேலே வழக்கு பதிவு பண்ண சொல்லி கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணியிருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், இது வரைக்கும் அதாவது இந்த அரசியல் வரலாற்றிலே திமுக இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணதே கிடையாது. ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஆனால் இது வரைக்கும் எங்களை பற்றி அவதூறு பேசுகிறாங்க, எங்களை பற்றி தப்பாக பேசுகிறாங்கன்னு சொல்லி ஒரு ஆளுங்கட்சி வந்து இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. அது காரணம் விர்ச்சுவல் வாரியர்ஸ். நம்ம யாரும் ஒரு அவதூறாகவும் தப்பு தப்பாலாம் யாரும் பேசவே இல்லைங்க. அவங்க சொல்கிற ஊழலை பற்றியும் அவங்க சொல்கிற இப்போ விஜய் நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சாங்களேன், அதை நம்ம கேள்வி கேட்குறோம். அதெல்லாம் போடும்போது அவங்களுக்கு நிஜமாலே நம்மளை சமாளிக்க முடியல. திமுக ஐடி விங்கால் நம்மளை சமாளிக்க முடியாமல் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு பிளான் ஒன்று பண்ணிட்டாங்க. யார் யார் ஆன்லைனில் அதிகமான ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க, நம்மளை எதிர்த்து யார் பேசுகிறாங்க, எந்தெந்த யூடியூப் சேனலு, எந்தெந்த எக்ஸ் தளம், எந்தெந்த இன்ஸ்டாகிராம், எந்தெந்த ஃபேஸ்புக், இந்த ஐடியோட லிஸ்ட்டெல்லாம் எடுங்க. அவங்க பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் வாரியர்ஸாக இருக்காங்களா, தாவேக்கால இருக்காங்க பாருங்கள். இமீடியட்டாக அவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணுங்கள், அவங்க அக்கௌண்ட்டை சஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதை இப்போ ட்விட்டராக இருந்தால் ட்விட்டர் எக்ஸ் தளத்தை நீக்க சொல்லுங்கள், இப்போ யூடியூபாக இருந்தால் அதை வந்து சஸ்பெண்ட் பண்ண சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணிட்டாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா அதோட டிஸ்கஷன்லாம் நடந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஸோ இதை பார்க்கும்போது ஒரு பக்கம் சிரிப்பாக இருக்குது. நம்மளை சமாளிக்க முடியாமல் கேஸை போட்டு நம்ம அக்கௌண்ட்டை தூக்கு, என்ன பழப்பு அது அங்கிள்? திஸ் இஸ் வெரி 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 ராங் அங்கிள். இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம எடுத்து சொல்கிற விஷயத்த நம்ம நியாயமாக தானே பேசுகிறோம். ஏதோ அவதூறு பரப்பிலே அவங்க பண்ண வாக்குறுதி 90% முடிச்சுட்டேன்னாங்க, நம்ம இல்லைன்றோம். அதுதானே உண்மை. பொதுமக்களும் அதுதானே சொல்கிறாங்க. அதை பார்த்திங்கன்னா நம்ம தரைக்குறைவாக பேசுகிறோம். அதாவது நம்ம முதலமைச்சரை வந்து மார்க் பண்ணி போடுறோம், மாற்றி போடுறோம். அதாவது ஆன்லைனில் திமுக ஐடி பண்ணதை விட நம்ம பண்ணுறோம். திமுக காசு கொடுத்து வேலை பார்க்குற எவ்வளோ யூடியூப் சேனல்ஸ் விஜய் அண்ணனை பற்றியும் அவங்க குடும்பத்தை பற்றியும் அவரை பற்றியும் எவ்வளோ அவதூறு பரப்புகிறாங்க. ஸோ நாங்கள் ஏதாவது ரியாக்ட் பண்ணுறோம் ஆனால் நம்ம அதுக்கு ரிப்ளை கொடுக்குறோம். நம்ம தோழர்களும் அதுக்கான தகுந்த பதிலடி கொடுக்குறோம். ஆனால் இந்த திமுக சைடில் நமக்கு பதிலடி கொடுக்க முடியாமல் விர்ச்சுவல் வாரியர்ஸை தூக்கி உள்ளே போடு, எவன் வேலையை பார்க்குறான் அவன் மேலே கேஸை போடுன்னு சொல்லி கேஸ் ஃபைல் பண்ணுங்கள். அதாவது அவங்க கொடுத்த லிஸ்ட் என்னென்னா கிட்டத்தட்ட 500 கேஸுக்கு மேலே வந்திருக்கு, எல்லாரு மேலேயும் நடவடிக்கை எடுக்க போகிறோம். ஸோ விர்ச்சுவல் வாரியர்ஸ் உஷாராக இருங்க. ஸோ நம்ம என்ன போட்டாலும் கொஞ்சம் நாகரிகமாக போடுங்க. ரீசன் என்னென்னா நம்மளை டார்கெட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு தேவை ஏடிஎம்கேவோ இல்லை பிஜேபியோ இல்லை சீமானெல்லாம் கிடையாது. அவங்களும் முடிவு பண்ணிட்டாங்க டிஎம்கே விசஸ் டிவிகேன்ட்டு. ஆனால் நம்ம தான் ஆன்லைனில் எல்லாத்தையும் ட்ரெண்ட் பண்ணுறது, ஃபெயிலியர் ஸ்டாலின், பயமாக இருக்குது அங்கே, இந்த மாதிரி எல்லா விஷயமும் இந்தியா லெவலில் ட்ரெண்ட் பண்ணுறது நம்ம மட்டும்தான். ஸோ அதனால் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அவங்கள ஊழல் வண்டவாளம் கண்டவாளம்லாம் எடுத்து நம்ம வெளியே சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதனால் பயம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ நம்ம என்ன போட்டாலும் நம்மளோட அக்கௌண்ட்டை காலி பண்ணுறதுக்கு இப்போ அதிக ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கவங்களாம் இருப்பாங்க, கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் வச்சுருப்பாங்க. அவங்க போட்டால் நிறைய பேர் பார்ப்பாங்க. ஸோ அவங்கள காலி பண்ணோன்னா அழகாக ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்து இதை தூக்குங்க, க்ரைமில் கொடுத்துட்டா அழகாக அவங்க இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, ஓகே தூக்கிடுங்க அப்படின்னு. இதுவாக நம்ம கொடுத்தோம் பொறுத்தா கூட மதிக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் நடக்குது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் திமுக அரசு கிட்ட தான் பார்த்தீங்கன்னா காவல்துறை வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, மக்களுக்கு வேலை செய்யல, அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் கொஞ்சம் உஷாராக இருங்க. நம்ம என்ன போடுறதா இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போடுங்க. நாளைக்கு என் பேரில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணாலும் என்னை பற்றி சொன்னாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் உண்மை, இதுதான் உண்மை நிலவரம்ன்ற நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி நிறைய தோழர்கள் எப்போவுமே எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்குற விஷயங்கள் தான் இப்போ தொடர்ந்து 2-3 வீடியோவில் நான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் கொஞ்சம் சொல்லுங்கள் பிரதர், நிறைய விஷயம் பேச வேண்டியது இருக்குது, உங்ககிட்ட பேச முடியுமாலாம் கேட்குறீங்க. இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்த்தீங்கன்னா வில்லிவாக்கம் ஜே அஸ்வின். ஸோ அது உள்ளே போய் ஃபாலோ பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் ரிப்ளை பண்ணுறேன். நம்ம ரோட் சைட் அம்மானிஸுக்கும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, ஃபேஸ்புக்லேயும் பேஜ் இருக்குது. ஸோ எல்லாம் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. எல்லா கமெண்ட்டும் நான் ஃப்ரீயாக இருக்கும்போது படிக்கிறேன், எல்லாருக்குமே நான் ரிப்ளை பண்ணுறேன். உங்களோட கருத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா நான் பேசுகிறத விட அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். நான் ஒரு விஷயம் சொன்னேன்னா இப்போ சீமான் அவர்களை பற்றி நான் பேசினேன்னா நான் கொஞ்சம் நாகரிகமாக பேசுகிறேன். நம்ம தோழர்கள் கமெண்டில் வந்து கிழிச்சு தொங்க விட்டுறாங்க. ஆனால் நிறைய நாம் தமிழ் கட்சி தோழர்களும் நம்ம கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு பதில் நான் கொடுக்க வேண்டிய தேவையில்லை, நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸே உள்ளே இறங்கி கமெண்ட் ரிப்ளை பண்ணுறாங்க. ஸோ உங்கள் கமெண்ட்ஸுக்கெலாம் ரொம்ப நன்றி. முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும்,
கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டனும் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நிறைய பேர் சொல்கிறீங்க நோட்டிஃபிகேஷன் வரல, நான் போகிற ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் சொன்னீங்க நோட்டிஃபிகேஷன் வரது இல்லை ப்ரோன்ட்டு. அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நம்ம வீடியோஸ் நிறைய பார்த்துட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட 1 மில்லியன்லாம் ரீச் ஆன வீடியோஸ் இருக்குது. ஆனால் சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட 1 லேக் சப்ஸ்கிரைபரை தாண்டி நம்ம போயிட்டுருக்கோம். இன்னும் உங்களோட ஆதரவு இருந்தால் இன்னும் வேறு இடத்துக்கு போய் நம்ம உட்காருவோம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. உயிர் உள்ளவரை தலைவர் தளபதியை பற்றியும் தமிழக வெற்றிகளை பற்றியும் பேசிக்கிட்டே இருப்பேன். இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க. டாடா, டேக் கேர், பாபாய். நான் உங்கள் ஏஜே. நன்றி.